நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மில் பலருக்கு புத்தாண்டுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தெரியாது. அதனை பற்றி இந்த அத்தியாயத்தில் அறிவோம். செய்ய வேண்டியவை: புத்தாண்டு அன்று அதிகாலையில் எழுந்து புதிய ஆடை உடுத்தி கடவுளை வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயர்களில் அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். பசுக்களுக்கு அகத்திகீரை தானம் செய்யலாம். பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைக்கலாம். பூஜை அறைக்கு புதிதாக ஒரு விளக்கை வாங்கி வைக்கலாம். வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புத்தாண்டு அன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். புதிதாக பொருள் வாங்கும் பொழுது அதனுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை. புத்தாண்டு அன்று செய்யக்கூடாதவை: காலையில் 6 மணிக்கு மேல் தூங்கக்கூடாது. ஆங்கில புத்தாண்டு அன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது பணமாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி. அதனை பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது, ஆனால் தானமாக கொடுக்கலாம். புத்தாண்டு அன்று வீட்டை சுத்தம் செய்தல், வீட்டை துடைத்தல், துணி துவைத்தல் போன்றவற்றை செய்வது அறவே கூடாது. புத்தாண்டு அன்று அழுகை கூடாது. ஆண்டின் தொடக்க நாளில் அழுதால் எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகும். முக்கியமாக இந்நாளில் யார் மனதையும் புண்படும்படி பேசக்கூடாது. வீட்டில் உள்ள சில உணவுப் பொருட்களை குறைவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல் உப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை போன்றவை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனை முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை சிறப்புடன் வரவேற்போம். புத்தாண்டு பிறக்கும் வேளையில் அன்புக்குரியவர்களிடமும் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து மலரும் புத்தாண்டு நீங்காத வளங்களையும் நிறைவான செல்வங்களையும் மன உறுதியும் தரும் ஆண்டாகவும், அனைவருடைய வாழ்விலும் குறைவில்லாத செல்வத்தையும் நோயில்லா வாழ்வையும் அளவில்லா அன்பையும் மகிழ்ச்சியை கொடுத்திடும் ஆண்டாகவும், 2024இல் நடந்த கசப்பான நினைவுகளை மறந்து இப்பொழுது மலர்ந்திருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாட்களையும் பயனுள்ளதாகவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷங்களை கொடுத்த ஆண்டாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.